ஹாய் விவசாயனுக்கு இன்றைக்கி நம்ம மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குது, ரேட்டிங் எவ்வளோ ஒர்த்தா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இடிவி சார்பாக பார்த்தீங்கன்னா படத்துக்கு 10க்கு 8.5 தாராளமாக கொடுக்கலாங்க. ஆனால் பப்ளிக்கோட ஒரிஜினல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 7.5 தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சான்ஸே கிடையாது. சூப்பராக எடுத்துருக்கிறாரு. ஒரு புதுவித முயற்சியாக எடுத்துக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆக்ஷன், ஃபைட்டு, லவ், சென்டிமெண்ட்டாக கமர்ஷியலாக எடுத்துருக்காங்க. ஸோ சாங்ஸ் எல்லாம் இந்த ஒரு சாங் தான் இருக்குது படத்தில். அனிருத் எடுத்தனுமே படத்தில் சாங்ஸ் வந்துடுது. ஸோ ஸ்டார்டிங் சிவகார்த்திகோட இன்ட்ரோவே இந்த சாங் தான் படத்தில் ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வில்லன் பார்த்தீங்கன்னாக்கா சான்ஸே கிடையாதுங்க. வில்லன் தான் ஹைலைட்டே படத்தில். ஸோ இவர் கடைசியாக தான் வருவார், நடுப்புறையும் வருவார். சூப்பராக இருக்குது. நம்ம வித்யூத் ஏற்கனவே அடிச்சிருப்பார் துப்பாக்கியில் முருகதாஸோட இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருகதாஸ் சிவகார்த்திகேயன் காம்போ. முருகதாஸ் சிவகார்த்திகேயனை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த யூஸ் பண்ண அளவோட 100க்கு 200 மடங்கு அவர் எஃபர்ட் போட்டு நடித்து கொடுத்துருக்காரு முருகதாஸுக்காக. ஸோ மியூசிக் அனிருத் பார்த்திங்கனாக்கா ஆஸ் யூஷுவல் அனிருத் தூக்கி விட்ற மாதிரி இல்லை, படத்துக்கு தேவையான அளவுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ ஹீரோயின் தான் படத்தோட மெயினே ஸோ படத்தோட நவுற கதைக்களமே ஹீரோயினை வச்சு தான், கான்செப்டே ஹீரோயினை வச்சு தான். ஏன்னா அந்த ஹீரோ ஹீரோயினுக்காக எஸ்டீமாக என்ன வேணாலும் பண்ணுவார், தான் லவ்வருக்காக என்ன வேணாலும் இறங்கி செய்வார். ஏன்னா தான் மேலே ட்ரூவாக ஒருத்தவங்க அன்பாக இருக்காங்க அப்படின்னு அவர் இருக்கார். அவருக்குன்னு யாருமே கிடையாது. ஸோ ஒரு பர்சன், ஹீரோயின், ஒரு பெண் அவர் ட்ரூவாக லவ் பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்ட்ரீமாக உண்மையாக மனிதத்தன்மையோடு இருக்கிறான்றது வெளிப்படுத்தி காட்டுது. அதுக்காக இந்த கதைக்களம் மூவ் ஆகுது. ஸோ ஒரு நார்மல் மனுஷன் அவர் இப்படி இருக்கிறாரு. அந்த நார்மல் மனுஷனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ ஹீரோயின் போயிடுறாங்க. அவர் தற்கொலை முயற்சி ஏற்படுறாரு ஒரு மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், அந்த சுச்சுவேஷனில் வில்லன் பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ துப்பாக்கி பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் தமிழ்நாட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை போலீஸ் தடுக்க முயற்சிக்கிறாங்க. ஸோ அதில் எப்படி சிவகார்த்திகோட கேரக்டர் உள்ளே வருது, உள்ளே அவர் எப்படி அதை தடுக்கிறாரு, அவர் மூலிமா எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படின்றது தான் இது. ஆனால் இது எதுவுமே அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர் புதுசாக தமிழ் நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக வராரு, சூப்பராக இருக்குது. இவருக்கு பையனா விக்ராந்த் நடிக்கிறாரு. இவரோட கேரக்டரும் பயங்கரமாக சூப்பராகவே இருக்குது. ஸோ விக்ராந்த் நல்லா தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக எஃபெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் சிவகார்த்தியோட கேரக்டர் வருவோம், அதுதாங்க செம மெயின். இதுலேயே ராயன் படம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா தான் தம்பிங்களுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை குறிக்கக்கூடியது. இதில் அமைதியாக இருப்பார் செஞ்சு, இதில் வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவருக்கு. அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி முருகதாஸ் வச்சுருக்காருன்னா, இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வையில் அஜித் இருப்பார். ஸோ அஜித் பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு வெறித்தனமாக அந்த சீன் இருக்கும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு. தம்பி அவர் முன்னாடி நீ நிற்காத, நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாது, தப்பிச்சு ஓடிடு அப்படின்வார். அது தெரியாமல் வருவாங்க, போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துருவார் அந்த டேப்லெட் போடாமல். ஸோ அதனால தான் அந்த கேரக்டரை சிவகார்த்திகேயனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வெறித்தனமாக இருந்த கேரக்டர் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு வில்லனை அடிக்கிறது நம்ம சினிமாவில் ஏற்றுக்க முடியும். ஸோ நார்மலாக சிவகார்த்திகேயன் இருந்துட்டு அடித்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியாது. ஒரு வெறித்தனமாக ஆக்ரோஷமாக உள்ள அவரை இறக்கி மக்கள் மனசில் அந்த கேரக்டரை ஏற்றி அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வைக்கிறாரு பாருங்கள். அங்கே நிற்கிறாரு முருகதாஸ், வேறு லெவலு. அப்போ நமக்கு முழுசாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு சிவகார்த்திகேயன் வில்லனை போட்டு பொலன்னு பொழந்தெடுக்கிறாரு, என்னடா வெறித்தனமாக அடிக்கிறாரு. ஸோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அந்த ஃபைட் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு படத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து சிவகார்த்திகேயனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸோட மைண்டில் ஏற்றுறாரு, ஏற்றி வச்சுட்டாரு இந்த மாதிரி வெறித்தனமானவர். ஸோ எஸ்டீமாக அவர் எந்த லெவலுக்கு வேணாலும் போவார், தனக்கு உரியவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு. ஸோ இது எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் பேஷண்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க அவரை. பட் அப்படி கிடையாது. அவர் சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸ் இதுவாகிடுறாங்க.
அந்த பாதிப்பு இருக்குது அவருக்கு. ஸோ அதுலேருந்து யாராக இருந்தாலும் காப்பாற்றணுன்ற மைண்ட் செட் அவருக்கு வந்துடுது. ஸோ அந்த மைண்ட் செட் வந்தனால யார் எந்த ஆபத்தில் இருந்தாலும் உடனே போய் அவர் வந்து காப்பாற்றிடுவார் தான் ஃபேமிலின்னு நினச்சிட்டு. ஸோ இதுதான். ஸோ இதை வந்து ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கனாக்கா மற்றவங்க வந்து புரிஞ்சிக்காமல் அதை ஒரு டிஸார்டரை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நீ இப்படி இருக்கிறதா நல்லது, இதுதான் வந்து டிஸார்டர் கிடையாது, இதுதான் மனிதாபித்தன்மை, நீ கரெக்டாக தான் இருக்க, மற்றவங்க தான் நல்லா இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுதான் கதையோட இது. ஸோ வில்லன் பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது, வேறு லெவல் லுக்கு, ஒரு வேறு ஏதாவது அதை லாஸ்ட்டில் வருவார், வில்லன் மாதிரியே தெரிய மாட்டார், ஹீரோ மாதிரி இருப்பாருங்க, சான்ஸே கிடையாது. ஸோ ஹீரோயின் தான் மெயின் திங்கே. ஹீரோயின்காக என்ன வேணாலும் எஸ்டீமாக இறங்கி செய்வார். படத்தில் ரொம்ப 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 முக்கியம் பார்த்திங்கனாக்கா ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கேமரா சான்ஸே கிடையாதுங்க படத்தில். சும்மா நல்லா குவாலிட்டியாக இருக்க தேட்டரில் பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்து, இம்பாசிபிள் உங்களுக்கு. அப்படி ஒரு குவாலிட்டி, ஒவ்வொரு ஃப்ரேமும் வைக்கிறது எங்கே வச்சுருக்குறாங்க அதெல்லாம் இம்பாசிபிள், அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது படத்தில், அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, சான்ஸே கிடையாது. ஸோ படம் வந்து சில பேருக்கு புரியாதனால பிடிக்கல அப்படின்வாங்க, அது அவங்களோட இது. ஸோ சில பேர் என்ன ஃப்ளோவாக இருக்குன்னுவாங்க. ஸோ ஒருத்தரோட மைண்ட் செட்டு மாதிரி. ஸோ யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஸோ நல்லாயிருக்கும் என்னப்பா ஃபைட்டாக இருக்கணும், புரிஞ்சவங்களுக்கு புரியும், ஓகே சொல்கிறவங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க டிசிஷனுக்கு அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து கருத்து கணிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 8.5 கொடுக்குறோம். ஸோ பப்ளிக்கோட காமன் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 7.5 தான் வருது. ஸோ ஆனால் படம் வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.